ஒரு இயற்கை வழிமுறைகளில் ஒரு 10 வழிமுறைகள் நான் சொல்கிறேன். 100 வயசு வரைக்கும் நோய் இல்லாமல் சிறப்பாக வாழலாம். சூப்பராக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கும். சுகர் லெவல் நார்மலுக்கு வந்தே தீரும். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம பார்க்கலாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை இந்தியாவுக்கு ஒரு பேர் இருக்குது, டயபெட்டிக்ஸ் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்ட்டு. அதாவது சர்க்கரை நோயின் தலைநகரம் இந்தியா. அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி பெற்றிருக்கோம் இந்த சர்க்கரை நோயில். இதுதாங்க உண்மை. இதை நான் சொல்லிங்க, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டே இதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு தகவல், ஒரு சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னாங்க, இந்தியாவில் 10 கோடிக்கும் மேலே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க. அதுக்கும் ஒரு படி மேலே 15 கோடிக்கும் மேலே ப்ரீ டயபெட்டிக்ஸில் இருக்காங்க. ப்ரீ டயபெட்டிக்ஸ்னு என்னங்க, நாளைக்கோ இல்லை அடுத்த வாரத்துலேயோ அடுத்த மாதத்துலேயோ அவங்களும் அந்த டயபெட்டிக்ஸ், அந்த சர்க்கரை நோய்க்கு உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இதுதான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சர்வே ரிப்போர்ட் சொல்லுதுங்க. இந்த சர்க்கரை நோயினால் என்ன பாதிப்பு ஏற்படும்? ஏன்னா இந்த சர்க்கரை நோய்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம உடம்புல மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். பாத எரிச்சல் வரும், கை கால் வலி, மூட்டு வலி, நர்வ்ஸ் நரம்புகள் தளர்ச்சி ஆகிடும், ஐசைட் கொலாப்ஸ் ஆகும், ஹார்ட் டேமேஜ் ஆகும், கிட்னி அஃபெக்ட் ஆகும், பாடியோட இம்யூனி சிஸ்டம் உங்களுக்கு போயிடும், பிரெயின் அஃபெக்ட் ஆகும், கேன்சர் வரும். ஸோ இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த சர்க்கரை நோயில். டைப் 1 அண்ட் டைப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் 1னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்சுலின் சுரக்கவே சுரக்காது. டைப் 2 டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இன்சுலின் சுரக்கிறது சரியாக வேலை செய்யாது. ஸோ இதுதான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சர்வே சொல்லுது. மேலும் நம்ம மருத்துவத்துறை ஒரு அளவுகோல் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம ரத்தத்தில் உள்ள அந்த குளுக்கோஸின் அளவு, அந்த சர்க்கரையின் அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் வச்சுருக்காங்க. 2 விதமாக வச்சுருக்காங்க. அதாவது உணவு சாப்பிட்றதுக்கு முன்னால் காலையில் என்ன சர்க்கரை அளவு இருக்கணும், உணவுக்கு பின்னால் என்ன சர்க்கரை அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ஃபாஸ்டிங் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நார்மலாக 70லிருந்து 100 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே உணவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 140 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ப்ரீ டயபெட்டிக்ஸ், அதாவது சுகர் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க, கூடிய விரைவில் வரக்கூடியவங்களுக்கு ஃபாஸ்டிங் சுகர் உணவுக்கு முன்னாலன்னு பார்த்தீங்கன்னா 101லிருந்து 125 மில்லிகிராம் டெசிலிட்டர் இருக்கணும். உணவுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா 141லிருந்து 199 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி டயபெட்டிக்ஸ் சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உணவுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 126 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு மேலே இருக்கும். ஆஃப்டர் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 200 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சர்க்கரை அளவை நம்ம கான்ஸ்டண்ட்டாக உணவுக்கு முன்னாலேயும் உணவுக்கு பின்னாலேயும் இந்த 70லிருந்து 100 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டரும் 140 மில்லிகிராம் டெசிலிட்டரும் அவசியம் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த சுகர் பார்த்தீங்கன்னா பலவிதமான நோய்களை கொண்டு போயிடும். நம்ம தமிழ் மருத்துவம் என்ன சொல்லுதுன்னாங்க, இந்த சுகரோட அளவு வேரியேஷன் ஆச்சுன்னா நம்மளோட ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, லங்ஸு, லிவரு, ஹார்ட்டு, ஸ்ப்ளீனு, கிட்னி ப்ளஸ் பிரெயின் அஃபெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறது நம்ம தமிழ் மருத்துவம் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு இயற்கை வழிமுறைகளில் ஒரு 10 வழிமுறைகள் நான் சொல்கிறேன். சூப்பராக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 100% உங்களுக்கு சொல்யூஷன் வரும். சிறப்பாக சொல்யூஷனுக்கு போகலாங்க. நம்ம தமிழ் மருத்துவம் ஒரு உண்மையை சொல்லியிருக்குங்க. தமிழ் மருத்துவமாகட்டும் சித்த மருத்துவமாகட்டும் நம்ம முன்னோர்கள் இதுக்கு ஒரு சூப்பரான வழியை சொல்லியிருக்காங்க. அதாவது உணவு முறைகள் ப்ளஸ் நம்மளோட மன அழுத்தம் ப்ளஸ் தூக்கம், இந்த 3ஐயும் அலைன் பண்ணாலே போதும், சர்க்கரை நோயிலிருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு வீட்டு வழி வைத்திய முறைகள் தான் 10 வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன். சிறப்பாக செயல்படுத்துங்க. மேலும் இந்த தமிழ் மருத்துவம் இந்த சர்க்கரை நோய்க்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, மாவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் மாவு நோய்? அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புல எப்போ அதிகமாக டெபாசிட் ஆகுதோ அதிலிருந்து நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இந்த சர்க்கரையின் அளவு பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இதை மாவு நோயின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா நீரழிவு நோய் அப்படின்பாங்க. நீர் அழிவு நோய், நீர் ப்ளஸ் அழிவு அப்படின்னா அதிகப்படியான நீர் நம்ம உடம்புல இருந்து வெளியாகிறதுனால அதுக்கு பேர் நீரழிவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்கிறோம். சரி, என்னென்ன வழிமுறைகள்? 10 வழிமுறைகள். இந்த 10 வழிமுறைகளை எது உங்களால் பண்ண முடியுமோ சூப்பராக நிறைவாக நீங்கள் செயல்படுத்துங்க. பணமெல்லாம் அதிகம் செலவாகாதுங்க. 100% உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கும். சுகர் லெவல் நார்மலுக்கு வந்தே தீரும். சொல்யூஷனை நோக்கி போகலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இரவு உணவு. இன்றைக்கெல்லாம் என்ன இரவு உணவு சாப்பிட்றீங்க? கொஞ்சம் அப்படியே மனசில் கை வச்சு சொல்லுங்கள். இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, சப்பாத்தி, பொங்கல் இப்படின்னு சாப்பிட்றீங்க. தயவு செய்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக உள்ள உணவை
அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இரவு உணவு மேக்ஸிமம் 6 மணிக்கு முன்னால் சாப்பிட பாருங்கள். அட்லீஸ்ட் 7 மணிக்கு முன்னாடியாவது சாப்பிட பாருங்கள். ஏன்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ் உணவு, மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற இந்த இட்லி, தோசை, பொங்கல், பூரி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரையினுடைய அளவு நம்ம உடம்புல வேகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த நொடியிலிருந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் உணவை கம்மி பண்ணுங்கள். அதுக்கு நான் என்ன செய்யலாம்? நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? இட்லியில் நிறையா நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிட்டுட்டு சட்னி சாம்பாரை கொஞ்சம் சாப்பிட்றீங்க. அது இன்னும் சர்க்கரை அளவு அதிகமாகும். கொஞ்சம் மாற்றி சொல்லட்டுங்களா? நீங்கள் 4 இட்லியே சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதுக்குண்டான சைடிஷ் பருப்பு வகைகள், கடலை வகைகள், பாசுப்பயிறு வகைகளை ரொம்ப அதிகமான குவான்டிட்டியாக எடுத்துக்கங்க. ஒரு 4 இட்லிக்கு ஒரு 6-10 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு அந்த ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர் இருக்கிறத நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுகர் ஏறுற அளவு கம்மியாகும். இன்னும் சிம்பிளான சொல்யூஷன் கொடுக்கட்டுங்களா? நாட்டு மருந்து கடையில் குதிரைவாலி அரிசி கிடைக்கும், கம்பு கிடைக்கும், சோளம் கிடைக்கும். ஸோ அதை ஊற வச்சு, உளுத்தம்பருப்போட ஊற வச்சு அதில் அரிசி செய்யுங்க, தோசை சுட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த சர்க்கரையின் அளவு ரொம்ப கம்மியாகும். இதனால் தெரியுங்களா? இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் சொல்லுவாங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். அதாவது நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளுமே பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்குது. இந்த இட்லி அரிசியில் பார்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த குதிரைவாலி அரிசியில் அதுலேயும் சர்க்கரை இருக்குது. அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால குதிரைவாலி அரிசியை பயன்படுத்தினீங்கன்னா ரத்தத்தில் அந்த சர்க்கரையினோட அளவு ரொம்ப கம்மியாக போகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இட்லி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க, தப்பு இல்லை. இரவு உணவு இதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 21 டேஸில் ஒரு மிராக்கிள் உங்கள் சுகர் லெவலில் நடந்தே தீரும். 2வது, இரவு உணவு எப்போ சாப்பிட்ட உடனேயும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஜென்டில் வாக், குறுநடை அப்படின்னு சொல்லுவாங்க, செயல்படுத்துங்க. ஏன்னா அந்த வாக்கானது நம்ம உடம்புக்கு ஒரு டைஜஷனை கொடுக்கும். டைஜஷன் வரும்பொழுது அந்த சுகர் லெவலை கம்மி பண்ணும். 3வது விஷயம், வெஜிடபிள்ஸ். எல்லா வெஜிடபிள்ஸ்லேயுமே சுகர் இருக்குங்க. ஆனால் என்னென்னா அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சில காய்கறிகள் சொல்கிறேன். சுரக்காய், பொள்ளங்காய், வெண்டைக்காய், பீக்கங்காய், பாகக்காய், சௌச்சௌ. இந்த காயில் ஏதோ ஒரு காய் வகைகளை நைட்டானால் ஒரு 100லிருந்து 150 கிராம் பொரியல் பண்ணியோ கூட்டு பண்ணியோ ஏதோ ஒரு ஷேப்பில் நீங்கள் அதிகமாக இன்டேக் எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட்ஸை ரொம்ப கம்மி பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 21 டேஸ் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக நம்ம சுகர் லெவல் நார்மலுக்கு வரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்ல ஃபைபர் இருக்குது. அதனால் இந்த காய்கறிகள், ஏதாவது ஒரு காய்கறிகளை டெய்லி இரவு உணவுக்கு பயன்படுத்துங்க. அவாய்ட் பண்ணக்கூடிய உணவு வகைகள்னால் இந்த லேட் நைட் ஃபுட்டை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். 7 மணிக்கு மேலே இரவு சாப்பிட வேணும். அதே மாதிரி பரோட்டா சாப்பிட்றது, மைதாவினால் செய்யப்பட்டது, கோதுமை சாப்பிட்றது, இட்லி சாப்பிட்றது, பூரி சாப்பிட்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றது, பேக்கடு ஃபுட்டு, ஹோட்டல் ஃபுட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு 6 மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டு நான் சொல்கிற இந்த 10 வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். 100% சர்க்கரையின் அளவு நார்மலுக்கு வந்தே தீரும். 4வது வழிமுறைகள், இன்றைய காலகட்டத்தில் நம்ம உணவில் பார்த்திங்கன்னா அந்த துவர்ப்பு அப்படிங்கிறது நம்ம சேர்த்திக்கிறதே இல்லை. ஸோ இந்த துவர்ப்புக்கு பார்த்திங்கன்னா வெந்தயம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெனுக்ரூக். இந்த வெந்தயத்தை சுகர் பார்த்திங்கன்னா 300 இருக்குது சார், 400 இருக்குங்கிறவங்க டெய்லி உணவு சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு 1/2 hour 1 ஹவருக்கு முன்னால் ஒரு கைப்பிடி வெந்தயம், ஜஸ்ட் ஒரு கைப்பிடி ஊற வச்சு முளைக்கட்டுங்க. காட்டன் கிளாத்தில் அப்படி சுற்றி வச்சு ஈரம் பண்ணிங்கன்னா முளைக்கட்டின அந்த வெந்தயத்தை சும்மா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஃபுட்டுக்கு முன்னால் ஒரு 1 hour 1/2 hourக்கு முன்னால் சாப்பிட்டு பாருங்கள். ஜஸ்ட் 21 டேஸ்லேயே உங்களோட சுகர் லெவல் நார்மல் ஆகிடும். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, முதல் நாள் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிடுவாங்க. அதுவும் தாராளமாக சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் இன்டேக் இந்த வெந்தயத்தை சாப்பிட்டு பாருங்கள். முளை கட்டினீங்கன்னா அந்த அளவுக்கு பவர் இருக்குது. இந்த வெந்தயத்தில் அப்படி என்ன சார் பவர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயத்தில் இருக்கிற வேதிப்பொருட்கள் என்ன பண்ணுவோம்னாங்க, நம்ம சாப்பிட்ற உணவில் அந்த சுகர் லெவல் வேகமாக ரைஸ் ஆகும் இல்லைங்க, அதை கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக அந்த சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த அளவுக்கு இதில் அந்த வேதிப்பொருட்கள் அந்த வெந்தயத்தில் இருக்குது. சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள், 100% ரிசல்ட் வரும். முளை கட்டினது பண்ணிங்கன்னா சூப்பராக ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஏன்னா அதில் இருக்கிற அமினோ ஆசிட்டு, சப்போனேஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் அந்த கேலக்டோமேனன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை லெவலை ரொம்ப கம்மி பண்ணும். வழிமுறை 5, வெத்தலை நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். வீட்டில் செடி இருந்ததுன்னா வெத்தலை ஒரு 2லேருந்து 3 வெத்தலை பயன்படுத்தலாம். கொய்யா இலை ஒரு 3லேருந்து 4 வெத்தலை கொழுந்து கொய்யா இலை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வேப்ப இலை ஒரு 4லேருந்து 10 யூஸ் பண்ணலாம். இந்த 3லையும் அப்படி என்ன சார் இருக்குது, இது எப்படி சாப்பிட்ணுன்னாங்க, ஒரு நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணுங்கள். வெத்தலை ஒரு 3-4 வெத்தலை காம்பு பிச்சுருங்க, நல்லா கட் பண்ணி போட்டுருங்க. ப்ளஸ் கொய்யா இலை ஒரு 4லேருந்து 5 இலை கட் பண்ணி போட்டுருங்க.
வேப்ப இலையும் ஒரு 10 இலை போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் காலையில் குடிங்க. ரொம்ப சுகர் லெவல் இருக்குது 400லாம் இருக்குதுன்னா நைட்டும் படுக்க போகும்பொழுதும் குடிங்க. ஜஸ்ட் 21 டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் வரும். சுகர் லெவலை சூப்பராக குறைச்சிக்கிட்டே வந்துடும், நார்மலுக்கு கொண்டு வந்துடும். அந்த வேப்ப இலை, அந்த வெற்றிலை, அந்த கொய்யா இலையில் அப்படி என்ன சார் சத்து இருக்குது? வெத்தலையில் பார்த்தீங்கன்னா பினோலிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, அல்கலாய்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைப் 2 சுகர் லெவலையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வெத்தலைக்கு இருக்குது. ரெண்டாவது இந்த வேப்ப இலை. இந்த வேப்ப இலைன்னா கிருமி நாசினி. இதில் ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த கணையம் இருக்குது இல்லைங்க, அந்த கணையத்தில் அந்த பீட்டா கரோட்டின் டேமேஜ் ஆகிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வேப்ப இலைக்கு இருக்குது. கணையம்னா என்னங்க, பேன்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாகத்தில் உள்ள பீட்டா கரோட்டின் டேமேஜ் ஆகிறத இந்த வேப்ப இலை அந்த கிருமி நாசினி 100% அஃபெக்ட் பண்ணும். இதுலேயும் ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் கிளைக்கோசைடிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சூப்பராக அந்த சுகர் லெவலில் டைப் 1 டைப் 2 லெவலை கண்ட்ரோல் பண்ணும். இந்த கொய்யா இலையில் என்ன சார் அப்படி ஒரு கேரக்டர்ஸ் இருக்குன்னா, பாலிபினைல்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குது, டானின்ஸ் இருக்குது, குவார்சட்டின் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுகர் லெவலை சூப்பராக ரெடியூஸ் பண்ணும். ஸோ வழிமுறைகள் 6க்கு ஒரு 4-5 பொருள் தேவை. நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய் 1 தேவைங்க. இஞ்சி ஒரு துண்டு இருந்தால் போதும். ப்ளஸ் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, ப்ளஸ் மஞ்சள், ப்ளஸ் ஆஃப் லெமன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடுறேங்க. ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் மிக்சியில் போட்டுக்குங்க. ப்ளஸ் அந்த கொட்டை எடுத்துருங்க. இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்குங்க, ப்ளஸ் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க, ப்ளஸ் வில்வ இலை அதுவும் ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க. நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. ப்ளஸ் குடிக்கிறப்போ அந்த லெமன் ஃப்ளேவரை பிழிஞ்சு விட்டு குடிச்சு பாருங்கள். ஜஸ்ட் 21 டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். 7 வீக்லேருந்தே உங்கள் உடம்புல இருக்கிற டயர்ட்னஸ்ஸு, பாத குடைச்சல், இந்த நர்வோட எஃபிஷியன்சி, ப்ளஸ் அந்த நம்மளோட கான்சன்ட்ரேஷன் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே உங்களுக்கு இந்த நெல்லிக்காயில் என்ன சத்துக்கள் இருக்குது, இஞ்சி நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணும், கருவேப்பிலை என்ன பண்ணும், மஞ்சள்னால் என்ன சத்து, லெமன்னால் என்ன சத்துன்னு நிறைய காணொலிகளில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வில்வ இலையை பற்றி நான் இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க. வில்வ இலையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வேதிப்பொருள் இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏஜிலன் அப்படிங்கிற வேதிப்பொருள், ப்ளஸ் மார்மின் அப்படிங்கிற வேதிப்பொருள், மார்மிலோசின் அப்படிங்கிற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இந்த டைப் 1 டைப் 2 சுகர் லெவலை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. சிறப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். வழிமுறை 7, ஃப்ளெக்ஸி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆளி விதையை ஜஸ்ட் ஏர்லி மார்னிங் ஆனால் பவுடர் பண்ணி கிடைச்சிடும். இல்லை இது பார்த்தீங்கன்னா கலர் வந்து ப்ரௌன் கலரில் அவைலபிளாக இருக்கும், கோல்டன் கலரில் இருக்கும். நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக அப்படியே சிம்மில் வச்சு நல்லா ஒரு டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பவுடர் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் போட்டு குடிச்சிட்டு வாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அந்த சுகர் லெவல் வந்து நார்மல் ஆகிடும். இந்த டைப் 1 டைப் 2 டயபெட்டிக்ஸ் சூப்பராக இதிலேருந்து தட்டி தூக்கலாம். அப்படி என்ன சார் இந்த ஆளி விதையில் ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லிக்னான்கள் அப்படிங்கிறதுக்கு. இந்த லிக்னான்கள் என்ன பண்ணோம்னா சுகர் லெவலை படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய வேலையை சிறப்பாக செய்யும். செயல்படுத்தி பாருங்கள். இந்த ஆளி விதை 100% ரிசல்ட் கொடுக்கும். 8வது வழிமுறை மா இலை. ஒரு 3லிருந்து 4 மா இலை நல்லா ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி டெய்லி ஃபில்டர் பண்ணி காலையில் நேரத்தில் குடிங்க. சூப்பரான ரிசல்ட் இருக்கும். ஏன்னா இந்த மா இலையில் பார்த்தீங்கன்னா மேங்கிஃபெரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருட்கள் சுகர் லெவலை சூப்பராக கம்மி பண்ணும். 9வது வழிமுறைகள் கொய்யா இலை. கொய்யா இலையும் ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி டெய்லி காலையில் நேரத்தில் குடிச்சிட்டு வாங்க. சுகர் அதிகமாக இருக்கிறவங்க நைட்டும் குடிச்சிட்டு வரலாம். ஒரு 21 நாள் குடிச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அந்த சுகர் லெவலு கண்ட்ரோல் ஆகும். அந்த கொய்யா இலையில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, ஆல்ஃபா குளுக்கோசிட்டோஸ் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருட்கள் நம்ம டைப் 1 டைப் 2 சுகர் லெவலை நார்மல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சூப்பராக இந்த கொய்யா இலைக்கு இருக்குது. கடைசியானது 10வது அவசியம் நீங்கள் செயல்படுத்தணும், தூக்கம் வந்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கரை நோய்க்கு ஒரு எதிரானது. தூக்கம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா அவங்களோட வேலை பளு, நம்மளை சுற்றி இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற சுச்சுவேஷன், ஒரு பிஸ்னஸில் ஒரு லாஸு, ஒரு வேலையில் ஒரு தொழிலில் நம்ம பசங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, இதெல்லாம் இருக்கிறதுனால தூக்கம்ங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லை. அது இல்லாமல் இன்றைக்கெல்லாம் நைட் ஜாப்புக்கு போகிறீங்க. அதனால் இந்த தூக்கம்ங்கிறது ப்ராப்பராக ஒரு டீப் ஸ்லீப் இல்லைனாலே சுகர் வந்து அதிகமாகிடும். இதுக்கு நான் என்ன செய்யலான்னா ஒரு சூப்பரான டெக்னிக் சொல்கிறேங்க. 3-2-1 டெக்னிக். பல இடத்துல நான் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். 3 மணி நேரத்துக்கு முன்னால் உணவு சாப்பிட்டுங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த செல்ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, வாட்ஸ்அப் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, இதெல்லாம் கிளியர் பண்ணிவிடுங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னால் பெட்டுக்கு போயிடுங்க. பெட்டுக்கு போயிட்டு செல்ஃப் டாக் ப்ராசஸ்ன்னு ஒன்று சொல்கிறேங்க, ஆழ்மன பயிற்சிகள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தருக்கு பண இழப்பு இருக்கும், ஒரு குடும்ப சூழ்நிலைகள் ஏதாவது ஒன்று இருக்கும். அதை போட்டு மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்க வேணாம்.
ஒரு செல்ஃப் டாக் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6 வகையான வீடியோ லிங்க் பண்ணுறேன். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம், கருணை தியானம் 100% நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ஒரு வருத்தம், வேதனை, துக்கம் அதெல்லாம் 3 நாளில் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீப் ஸ்லீப் சூப்பராக வரும். ஸோ இந்த 3-2-1 டெக்னிக் பயன்படுத்துங்க. அந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த 10 வழிமுறைகளில் எது உங்களால் பண்ண முடியுமோ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த சர்க்கரையின் அளவு, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற அந்த குளுக்கோஸினுடைய அளவு 100% நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். 100 வயசு வரைக்கும் நோய் இல்லாமல் சிறப்பாக வாழலாம். செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. உங்கள் நண்பர்களுக்கு, அன்பானவர்களுக்கு, உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.